2 நாட்கள் கழித்து ஃபோட்டோ ஆல்பமும் வீடியோ சிடியும் கொண்டு வந்தால் ஜோதி பவித்ராவுடன். எல்லோரும் சூழ்ந்து கொண்டு ஆல்பத்தை பார்க்க ஆரம்பித்தனர். நிறைய ஃபோட்டோக்களில் இனியா வெக்க புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். பக்கத்திலோ ஜோதி அவளை சீண்டிக் கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்தில் ஃபோட்டோவை பார்வையிட்டு முடித்துவிட்டு ராஜகோபாலும் லட்சுமியும் சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பிறகு ஜோதியும் பவித்ராவும் வெளிப்படையாக கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டனர். இனியா பல்லை கடித்து கொண்டு எல்லாம் அவனால் என்று எண்ணிக்கொண்டாள். அவளின் மனக்குரல் கேட்டதை போல ஜோதி இளவரசனுக்கு ஃபோன் செய்து, மாப்பிள்ளை சார், ஃபோட்டோஸில் எல்லாம் கலக்கலாக இருக்கீங்க, அதை பார்க்க வேண்டாமா என்றாள். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடுச்சா? ஏன் இங்கே கொண்டு வந்து கொடுக்கல? அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றாள் ஜோதி. இதுதான் நல்ல சான்ஸ் என்று எண்ணிய இளவரசன், ஓகே, நான் அங்கே வர்றேன், அவகிட்ட சொல்லாதீங்க என்றான். ஓகே ஓகே, நடத்துங்க என்றார் ஜோதி. இளவரசன், சந்துரு, ராஜலட்சுமி எல்லோரும் வீட்டினுள் நுழையும் போது ஜோதி ஏதோ சீண்டிக் கொண்டிருக்க இனியா அவளை திட்டிக் கொண்டிருந்தாள். என்ன சண்டை 2 பேருக்கும் என்று கேட்டவாறே வந்தார் ராஜலட்சுமி. அவரின் குரல் கேட்டு திரும்பியவர்கள் ராஜலட்சுமியை வரவேற்றனர். உள்ளே இருந்து ராஜகோபாலும் லட்சுமியும் வந்து அவருடன் பேசிக்கொண்டிருந்தனர். இனியாவோ இளவரசனை வெட்டுவதைப் போல் பார்த்து முறைத்தாள். ஆல்பத்தை பார்ப்பது போல் அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், என்னடி ரொம்ப நல்ல வரவேற்பா இருக்கு என்று முணுமுணுத்தான். உங்களை ஃபோட்டோவை பாருங்க, எல்லோரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோவில் அவன் ஏதோ கூற இனியா தலை குனிந்தபடி வெக்க புன்னகையுடன் நிற்கிறான். அந்த ஃபோட்டோவை பார்த்தவன் அடுத்து திருப்பாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து முறைத்தவள் அவனை திட்ட வாயெடுக்க அவளை தடுத்து, ஏய், எல்லோரோட மேரேஜ் ஃபோட்டோஸும் இப்படித்தான் இருக்குண்டி, இதெல்லாம் இல்லாமல் ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு எதுக்கு ஃபோட்டோஸ்? நீயே சொல்லு, போங்க, நீங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பீங்க. சரி விடி சொல்லணும், இப்போ யார் என்ன சொன்னாங்க? என்கிட்ட சொல்லு, மாமா பார்த்துக்கிறேன் என்றான். மாமாவா? அது யாரு என்றான். அப்படியா, சரி என்றவன் ஜோதியை அழைத்து, ஏங்க, இனியாவுக்கு நான் என்ன முறையாகணும் என்றான். அதற்கு ஜோதி, என்ன மாப்பிள்ள சார், 2 நாள் முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டு இப்போ போய் இந்த கேள்வி கேட்குறீங்க என்றான். நான் இதை சொல்லலைங்க, நிச்சயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இல்லைனாலும் நான் உங்கள் தங்கச்சிக்கு என்ன முறை அது உங்களுக்கு தெரியாதாக்கும். சரி, மாமா முறை, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு இனியாவிடம் திரும்பி, கேட்டியா, உங்கள் அக்காவே சொல்லிட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவளிடம் நெற்றிக்கண்ணை திறப்பது போல் முறைப்பை வாங்கி கொண்டான். அதை பார்த்து கொண்டிருந்த ஜோதி சிரிக்க இளவரசன் திரும்பி அவளை பார்த்து சிரித்தான். பின்பு எல்லோரும் சேர்ந்து சீடியை போட்டு பார்க்க அதில் ஃபோட்டோவே தேவலாம் என்று அவர்களின் ஒவ்வொரு அசைவும் தென்பட்டது. அதை பார்த்து இனியா தலையில் அடித்து கொள்ள இளவரசன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். வீடியோவையும் பார்த்து முடித்துவிட்டு பெரியவர்கள் ஒரு புறமும் சிறியவர்கள் ஒரு புறமும் பேசிக்கொண்டிருந்தனர். இளவரசன், இனியா, உன் லேப்டாப் எங்கே என்று கேட்டான். ஏன், என் ரூமில் தான் இருக்கு என்றான். சரி வா, வந்து எனக்கு இந்த சீடியை பென்ட்ரைவில் காப்பி செஞ்சு கொடு என்றான் சுவாதீனமாக. அதை கேட்டு இனியா அதிர அவன் சிரித்தான். இனியா முடியாது என்பதாக தலையசைக்க அவன் திரும்ப ஜோதியிடம் பஞ்சாயத்து வைத்து அனுமதி பெற்று அவளின் அறைக்கு சென்றான். இனியா லேப்டாப்பை எடுத்து சிடி போட்டு அதை காப்பி செய்ய ஆரம்பிக்க இளவரசன் பொறுமையாக அவளின் அறையை பார்வையிட்டான். சிடியிலிருந்து காப்பியாக கொஞ்ச நேரம் ஆகும் என்றாள். அதான் தெரியுமே என்றவர் கண் இமைக்கும் நேரத்தில் அவள் அருகே வந்து அவளை அப்படியே தூக்கினான் இளவரசன். திடீரென்று அவன் தூக்கியதில் ஒன்றும் புரியாமல் விழித்தவள், இலா, என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் இறக்கி விடுங்க என்றாள். நோ டார்லிங், அதெல்லாம் விட முடியாது, இந்த நிமிஷத்துக்காக நான் எப்படி காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்றவனின் குரல் மோகத்தில் மிதந்து வந்தது. அந்த நிமிடத்தில் அவனை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழித்தாள் இனியா. விடுங்க இலா, ப்ளீஸ். ஏதும் பேசாமல் அவளின் முகத்தருகே அவன் முகத்தை கொண்டு வர இனியா அவன் கையில் இருந்து எகிரி குதித்து தொலைவில் போய் நின்றாள். அவன் அவள் அருகே செல்ல அவள் கட்டிலின் மேலேறி இந்த புறம் வந்தாள். திரும்ப திரும்ப இந்த விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில்
அவன் அவளை பிடித்து அவன் கைவிளைவில் கொண்டு வந்தான். அவளோ அவனை தள்ளிவிட முயன்று தோற்று கொண்டிருந்தாள். கடைசியாக அவனிடம், ப்ளீஸ் இலா, யாராச்சும் வந்துட போகிறாங்க ப்ளீஸ் என்றாள். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க என்றான். ஐயோ, வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இலா என்றான். நீயும் பாவம் கெஞ்சுற என்று கூறிவிட்டு அவள் அப்பாடா என்று மூச்சு விடும் நேரத்தில் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். அவன் கையில் இருந்து விடுபட்டு உங்களை என்று கத்தினாள் இனியா. சொல்லுடா செல்லம், மாமாவை என்ன பண்ணணும் என்றான். போங்க இலா, வெளியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை, நான் அது காப்பியாகி முடித்ததும் எடுத்துட்டு வரேன் என்றான். சரி சரி, டென்ஷன் ஆகாத செல்லம், நான் போகிறேன், நீ வா என்று சென்று விட்டான். வெளியில் ராஜலட்சுமி பவித்ராவை அவர்கள் வீட்டிற்கு அழைக்க, ஜோதியோ அவ என் கூட இருக்கட்டும் அத்தை என்று கூறிக்கொண்டு இருந்தாள். இல்லைம்மா, நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அவள் வந்ததுலேருந்து இங்கே தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கா. பாரு, இப்போ கூட அவள் அப்பா என் வீட்டில் இருக்கும்போது இவ இங்கே இருக்கா என்றான். சரியத்தை, ஒரு 2 நாள் என் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன் எனவும் ராஜலட்சுமி ஒத்துக்கொண்டார். பவித்ராவோ ஜோதியை கேள்வியாக நோக்க, ஜோதி நான் பார்த்துக்கிறேன் என்றவாறு கண் இமைத்தாள். இவை எல்லாவற்றையும் சந்துரு பார்த்து கொண்டிருந்தான். 2 நாள் கழித்து காலையிலே ஜோதிக்கு ஃபோன் செய்தான் சந்துரு. சொல்லு சந்துரு, சிறிது தயங்கினான் சந்துரு. என்ன சந்துரு? அண்ணி, நான் குஜராத் போக போகிறேன். எப்போ சந்துரு? ஏன் திடீர்னு? இன்னைக்கு மதியானம் போகிறேன் அண்ணி. அதான் ஏன் சந்துரு? அண்ணி, என்னால் தான் பவித்ரா எங்கள் வீட்டுக்கு வரலைன்னு எனக்கு தெரியும். நான் போகிறேன் அண்ணி. என் அம்மாவுக்கு பவித்ராவை ரொம்ப பிடிக்கும். அம்மா பவித்ராவை நல்லா பார்த்துப்பாங்க. என்னால் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அண்ணி. நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க என்றான். சந்துரு, என்ன இது? ஏன் இந்த மாதிரி டிசிஷன் எல்லாம் எடுக்கிற? வெயிட் பண்ணு, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நீ, நான், உங்கள் அண்ணன் எல்லோரும் பேசுவோம், அப்புறம் டிசைட் பண்ணலாம். அண்ணி ப்ளீஸ், அண்ணன்கிட்ட நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி அண்ணன்கிட்ட பேசக்கூடாது. நான் பண்ணுறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் சரியான டிசிஷன். நான் வச்சிடுறேன் அண்ணி. நான் சாரி கேட்டேன் மட்டும் சொல்லிடுங்க என்று வைத்து விட்டான். பவித்ரா அந்த வீட்டுக்கு வந்து விட்டாள். அவளை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அவன் சென்று விட்டானாம். அவன் சென்று விட்டால் அவன் ஞாபகம் இல்லாமல் போய்விடுமா? அத்தை பேசும் பேச்சில் எல்லாவற்றிலுமே அவர்களின் பிள்ளைகள் பேச்சுதான் கலந்திருக்கும். இளவரசனை ரொம்ப மெச்சூர்டு என்று பேசுபவர்கள் சந்துருவை குழந்தை என்றுதான் கூறுவார்கள். அவன் வேறு இப்போது அங்கு இல்லாததால், அவன் ஞாபகமாகவே அவருக்கு இருந்ததால், அவன் செய்த குறும்பு, அவனின் சிறுவயது பிரதாபங்கள் என்று அவரின் பேச்சு முழுக்க சந்துருவை பற்றியே இருந்தது. அவரின் பேச்சோடு சேர்த்து அவரைப் போலவே அவளையும் அங்கில்லாத அவனுக்காக வருத்தப்பட வைத்து கொண்டிருந்தார். இப்படியே 3 மாதங்கள் சென்று இனியா இளவரசனின் திருமண நாளும் வந்துவிட்டது. திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்புதான் சந்துரு வந்து சேர்ந்தார். எல்லோருக்குமே அதில் வருத்தம்தான். அவன் வந்த சந்தோஷத்தை பவித்ராவை மட்டும் அனுபவிக்க விடாமல் ஸ்வேதா வந்து அவனுடனே சுற்றி கொண்டிருந்தாள். பவித்ராவிற்கு மட்டும் சக்தி இருந்தால் ஸ்வேதாவை அப்படியே பொசுக்கி விட்டிருப்பாள். திருமணத்திற்கு முதல் நாள் ரிசப்ஷன். திருமணத்தை தஞ்சாவூரில் வைத்திருந்தனர். இளவரசன் அதற்கு எவ்வளவோ மறுத்தும் அவன் தாயும் ராஜகோபாலும் அங்குதான் வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர். அந்த மண்டபமே களை கட்டியிருந்தது. மண்டபம் முழுவதும் உறவுக்காரர்களால் நிறைந்திருந்தது. இளவரசனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு உறவுக்காரர்கள் இருப்பார்கள் என்று அவன் எண்ணவே இல்லை. சென்னையில் இருந்து அவர்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று வேறு வந்து குவிந்திருந்தனர். அவர்கள் எல்லோரையும் இவர்களின் நெருங்கிய உறவுக்காரர்கள் எல்லோரும் வரவேற்று கொண்டிருந்தனர். ராஜகோபாலின் தங்கைகள் செல்வி, சுதா இருவரும் எல்லோரையும் வரவேற்று கொண்டும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டும் இருந்தனர். எல்லாவற்றையும் பார்க்க பார்க்க அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. முதலில் அவனுக்கு இங்கு திருமணம் வைப்பது பிடிக்கவில்லைதான். ஆனால் இங்கு வந்து இவ்வளவு பேரையும் பார்த்து நெருங்கிய உறவினர் அனைவரும் கல்யாண வேலையை பகிர்ந்து செய்து கொண்டு தெரிந்தவர் தெரியாதவர் அனைவரையும் வாங்க என்று வாய் நிறைய வரவேற்பதை பார்க்க அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் மண்டபத்தில் இருக்க பெண்ணை போய் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அவனின் அம்மா, சந்துரு, இன்னும் அவர்களின் உறவினர் சிலர் சென்றிருந்தனர். அவளை அழைத்து கொண்டு வந்த பிறகு கோவிலுக்கு சென்று அங்கிருந்து மணமகன் மணமகள் இருவரையும் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ரசித்து கொண்டிருந்தான். கூடவே எல்லாவற்றிற்கும் இனியா கொடுக்கும் ரியாக்ஷன்களையும். கடைசியாக அவர்கள் இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்தனர். எல்லோரும் வந்து பரிசு பொருட்களை கொடுத்து
வாழ்த்தி கொண்டிருந்தனர். இந்த முறை அவளிடம் எதுவும் பேச வாய்ப்பு கொடுக்காமல் அத்தனை பேர் சூழ்ந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்ததால் இளவரசனால் அவளிடம் பேச இயலாமல் போனது. ஏக்கமாக ஒரு பார்வையை மட்டும் வீசி அவளின் சிரிப்புக்கு ஆளானான். பவித்ரா பாவாடை தாவணியில் கலக்கி கொண்டிருந்தாள். அது அவளின் ஊர், அவளின் சொந்தக்காரர்கள் என்பதால் எல்லோரும் அவளை நிற்க வைத்து பேசிக்கொண்டிருந்தனர். சந்துரு தூர நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தானே தவிர அவள் பக்கமே செல்லவில்லை. அவன் பார்வை மட்டும் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரிந்தே எத்தனையோ பேர் பவித்ராவை சைட்டடித்து கொண்டிருந்தார்கள். அவனோ அவர்களை பொசுக்கிவிட முடியுமா என்று இல்லாத நெற்றி கண்ணை திறந்து கொண்டிருந்தான். அதிலும் சில பேர் அவளின் உறவுக்காரர்கள் போலும். அவளிடமே சென்று ஏதேதோ பேசிக்கொண்டு அவனின் டென்ஷனை ஏற்றி கொண்டிருந்தனர். பவித்ராவோ இது எதையும் அறியாமல் வளைய வந்து கொண்டிருந்தான். இதை எல்லாவற்றையும் ஜோதி சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஜோதி பிஸியாக இருந்ததால் இனியாவுடன் அவள் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாமல் போனது. எனவே இனியா பவித்ராவை கூப்பிட்டு அவள் பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டாள். சந்துரு உடனே போய் அவன் அண்ணனின் பக்கத்தில் நின்று கொண்டான். ஆனால் பவித்ரா மறந்தும் அவன் புறம் திரும்பவில்லை. 3 மாதமாக அவன் காத்து வந்த கட்டுப்பாடு எல்லாம் காணாமல் போவதை அவன் தெரிந்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனால் இப்போது அவனை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் பார்வையால் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தான். இவை எல்லாவற்றையும் ஸ்வேதா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பவித்ரா இந்த முறை ஏதும் செய்யவில்லை. ஆனால் சந்துருவின் பார்வைதான் அவளை வெறுப்பேற்றி கொண்டிருந்தது. அப்படியும் 2 முறை பவித்ராவை வழிமறித்து அவள் ஏதோ சொல்லி வைக்க பவித்ரா அவளை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு சென்று விட்டாள். இன்னொரு முறை யாரையோ கூப்பிட்டு, பெரியம்மா இவங்களுக்கு என்னவோ வேணுமா என்று சொல்லிவிட்டு சென்றாள். அந்த அம்மாவோ ஸ்வேதாவை விடாமல் பிடித்து கொண்டது. ஸ்வேதா முயற்சி செய்து விலகி போனாலும் திரும்ப பார்க்கும் போதெல்லாம் என்னம்மா என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். எனவே அதற்கு மேல் ஸ்வேதா இது பவித்ராவின் ஊர், எனவே ஏதும் செய்ய வேண்டாம் என்று எண்ணி அமைதியாகி விட்டாள்.